Thanks everyone good morning. For coming in. நான் கூட வரைக்கும் எவ்வளவு தமிழா பேச முடியுறதோ நான் பேச பாக்குறேன். ரொம்ப சுலபமா பேச வராது. So I'll give it a try. So I will sorry Vikash. Vikash, thank you for coming. Vikash வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா he is still a student, படிச்சிட்டு இருக்காரு. Plus நேச்சர் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு மேகசினோட எடிட்டரா இருக்காரு. பிளஸ் சென்னையில உள்ள யங் பீப்புள்ஸை வச்சு அவங்க ஒரு நேச்சுரலிஸ்ட் அது கூட ஒர்க் பண்ணி நிறைய அவங்கள சுத்தி என்னென்ன பயோடைவர்சிட்டி இருக்கு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எழுதிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் ஈபர்டோட நார்த் தமிழ்நாடு ரீஜனோட ஒரு எடிட்டரும் கூட. ஸோ வி வெல்கம் யூ விகாஷ். எங்களுக்கு கொஞ்சம் பிபிட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாட்டுல 8 வகையான பிபிட்ஸ் காணப்படலாம். இப்போ அப்படி நம்ம எப்படி பிரிக்கலாம்னு வச்சுன்னா, எது காமனா பார்க்கலாம், எது கொஞ்சம் ரேரா பார்க்கலாம்னு நான் பிரிச்சிருக்கேன். அதுலயும் எது ரெசிடென்டா இருக்கு, அது வந்து த்ரூ அவுட் தி இயர் எதெல்லாம் பார்க்க முடியும், வின்டர் ஸ்பீஷீஸாக என்னெல்லாம் காணப்படலாம்னு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம சர்வசாதாரணமா பார்க்குற பிப்பெட் வந்து நம்ம பேடி ஃபீல்ட் பிப்பெட். that we see everywhere in all type of habitat and very commonly seen throughout the state. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் பார்த்தானா இன்னும் 2 ரெசிடென்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஒன்னு நீல்கிரி பிப்பெட், அதுக்கப்புறம் தி பிரவுன் ராக் பிப்பெட் ஆர் த லாங் பில் பிப்பெட்னு சொல்லுவாங்க. இது 2 கொஞ்சம் லோக்கல் பேர்ட்ஸ். நீல்கிரி பிப்பெட் வந்து கொஞ்சம் ஹையர் எலிவேஷன்ல தான் பார்க்க முடியும். ஹையர் எலிவேஷன்லயும் சில ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ்ல காணப்படலாம். நம்ம பிரவுன் ராக் பிப்பெட் அதோட ரேரான பறவை, ரொம்ப ரொம்ப செலக்ட் ஆன பிளேசஸ்ல தான் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. இப்போ வின்டர் விசிட்டர்ஸ்ல பார்த்தா பிளிட்ஸ் பிப்பெட், டானி பிப்பெட் வந்து தமிழகம் ஃபுல்லா ஈஸியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேர் வந்து அன்காமன், ரேர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சுலபமா பார்க்க முடியாத பிப்பெட்ஸ் வந்து நம்ம ட்ரீ பிப்பெட்டும் ரிச்சர்ட்ஸ் பிப்பெட்டும். இந்த ரிச்சர்ட்ஸ் பிப்பெட் வந்து கொஞ்சம் அந்த கோஸ்டல் தமிழ்நாடு அண்ட் நார்தர்ன் தமிழ்நாடுல it is more common, whereas in the Coimbatore pakatalla it will be slightly less in numbers. Yena I will explain why as I go forward. Winter visitors liyum இன்னொரு ஸ்பீஷீஸ் இருக்கு, ஆலிவ் பேக் பிப்பெட்னு. அது நார்மலா நம்ம கோத்தகிரியும் சிம்ஸ் பார்க்ல காணப்படலாம். அந்த பேர்டும் it is found in throughout the state in very select places like in dense forested areas. So இப்போ ஹேபிட்டாட் பேஸ் பண்ணி நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். திரும்பி இப்போ நான் ஒரு கிராஸ்லேண்ட் போயிருக்கேன். இப்போ இந்த கிராஸ்லேண்ட்ல எந்த வகையான பிப்பெட்ஸ்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐ கிராஸ்லேண்ட் கொஞ்சம் ஓப்பன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பேடி ஃபீல்டு, பிளிட்ஸ் பிப்பெட், ரிச்சர்ட்ஸ் பிப்பெட், டானி, ட்ரீ பிப்பெட்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன், கொடைக்கானலோ ஊட்டியோ அந்த மாதிரி இடம் போயிருக்கேன். இப்போ அந்த மாதிரி இடத்துல போயிருக்கேன்னா ஓப்பன் கிராஸ்லேண்ட்ல இருந்தா எனக்கு ஒரு நீல்கிரி பிப்பெட்டோ, ட்ரீ பிப்பெட், நீல்கிரி பிப்பெட், ட்ரீ பிப்பெட், லாங் பில் பிப்பெட் அந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்க சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த லாங் பில் பிப்பெட்லயே இப்போ 2 வகை இருக்கு. ஒன் இஸ் த மோர் ஆஃப் த பிளேன்ஸ் டைப்னு பார்ப்பாங்க, சப் ஸ்பீஷீஸ். நான் ரொம்ப டீட்டெயிலா போல, ஏன்னா நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலா இந்த லாங் பில் பிப்பெட். ஸோ எனக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது அதை பத்தி. பட் லாங் பில் பிப்பெட் ஒரு மாதிரி ராக்கி ஹில் ஹேபிட்டாட்டா காணப்படலாம். இன்னும் ஹையர் எலிவேஷன் ஏரியால நம்ம அந்த ஆலிவ் பேக்ட், பேடி அங்கேயும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எங்க போனாலும் பேடி ஃபீல்ட் பிப்பெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப இட்ஸ் a bird which can be seen anywhere in any habitat and throughout the year. நால நம்ம கொஞ்சம் we should take care when we are trying to identify the pippets as to how we should rule out the paddy field pipet first. So first நம்ம paddy field pipet பார்ப்போம். So the paddy field pipet is like I said தமிழகம் ஃபுல்லா காணப்படலாம். அந்த the bird's most characteristic behavior என்னன்னா, நீங்க நிறைய பார்த்துப்பீங்க, அது ஒரு இட்ஸ் ஒன் ஆஃப் த அவுட் ஆஃப் ஆல் த பிப்பெட்ஸ் நான் பார்த்ததுல, நான் ஏன் அப்சர்வேஷன்ல இது வெரி வோக்கல் ஆஸ் சச். இதுவும் ட்ரீ பிப்பெட்டும் நம்ம பார்க்கும்போது நிறைய சத்தம் போடும், பறக்கும் போதோ இல்லாட்டி ஜென்ரலா உட்காரும் போதும். ஸோ the paddy field pipet வந்து some of the identification markers are, if you note, I've taken this from India bird count.
there's a shorter tail when compared to all the other larger pipettes. Like இப்போ நான் ரிச்சர்ட்ஸ் பிப்பட்டோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் ஷார்ட்டர் டெயில். அந்த பீக்கோ பார்த்தா ஸ்லைட்டா அந்த டிப்ல கொஞ்சம் கர்வ் ஆயிருக்கும் சாதாரணமா, நாட் ஆல்வேஸ். சில பிப்பெட்ஸ்ல இந்த டிப் ஆஃப் தி பில் வந்து கொஞ்சம் கர்வ் ஆயிருக்கும். ஸோ நாங்க அது யூஸ் பண்ணுவோம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஷார்ட் டெயில், ஸ்லைட்டா கர்வ்டு பில். அதுக்கப்புறம் இந்த அப்பர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்ட்ரீக்டா இருக்கும், ஆனா கண்டினியூஸ் ஸ்ட்ரீக்கிங் இருக்காது, கொஞ்சம் பிரேக் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீக் பேட்டர்னு. ஸோ அது ஒரு வகையான those are the places where I look when I'm trying to identify a paddy field pipit. பட் இன்னொரு அப்ரோச்சும் போலாம். வந்து இப்போ நம்ம ஃபுல்லா எல்லாம் the other pipettes வந்து எலிமினேட் பண்ணிட்டு, சரி இது ட்ரீ பிப்பெட் இல்ல, இந்த பிப்பெட் இல்ல, இந்த பிப்பெட் இல்ல, எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சரி இது paddy field தான் வரதுக்கும் you can try that technique also. So for us to come to that technique, let's understand the other pipettes too. So Richards pipet. For Richards pipet வந்து நம்ம in our area it is one of the largest pipettes we find. இப்போ how do we identify it now? Richards pipet will have a much more larger appearance. அது it's a very big bird when compared to the paddy field pipet. எவ்வளவு பெருசுனா, I'll just show you one comparative photo which is taken by Ramit. இப்ப மேல இருக்கிற பேர்ட் வந்து ரிச்சர்ட்ஸ் பிப்பெட், கீழே இருக்கிற பேர்ட் வந்து paddy field pipet. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு பெரிய சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த ரிச்சர்ட்ஸ் பிப்பெட் பார்த்தாலே ஒரு பெரிய பறவையா இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க அதோட ஹெட்டும் பாடியும். ரிச்சர்ட்ஸ் பிப்பெட் கொஞ்சம் சின்ன தலையா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒரு paddy field ஹெட் பிப்பெட்டோட கம்பேர் பண்ணும்போது. அந்த பாடி டு ஹெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரிச்சர்ட்ஸ் பிப்பெட்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பல்கியான பேர்டா இருக்கு, சின்ன தலையோட. ஆனா இந்த paddy field pipet வந்து கொஞ்சம் அந்த பாடி டு ஹெட் ரேஷியோ வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹைண்ட் கிளா நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட்ஸ் பிப்பெட்க்கு வெரி வெரி லாங் ஹைண்ட் கிளா அண்ட் டெயில்ஸ் கம்பேர் பண்ணலாம். வெரி லாங் டெயில் when compared, very long tail when compared to the இந்த மாதிரி இப்போ பக்கத்துல இருக்கும்போது it is easy to say இந்த மாதிரி pointers it's so much bigger இந்த மாதிரிலாம். ஆனா when we see it generally sitting, I would go with the hind claw is one way of going. Another way of going is இப்போ சாதாரணமா when we see a Richards pipet, paddy field pipet ஓட when I'm comparing, normally Richards has, when it's on the ground, it has a very upright stance. ஒரு 90 டிகிரில அட்டென்ஷன்ல உட்கார மாதிரி இருக்கும். So அந்த மாதிரி ஸ்டான்ஸ்ல இருக்கும்போது we can say okay this could be a Richards pipet and we can come to that conclusion. Another large pipet we get in this side of Tamil Nadu is the Blitz pipet. இப்போ இந்த பறவை பார்த்தானா கொஞ்சம் சின்ன அலகு இருக்கும். It's a more smaller built bird and the median coverts ன்னு சொல்வாங்க. Coverts, this is squarish and very distinct wing bar and the black markings in the wingல இருக்குல்ல அது ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கும். ஸோ பிளிட்ஸ் பிப்பெட் நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த இந்த 3 பிப்பெட்லயே சுலபமா ஐடென்டிஃபை பண்றது பிளிட்ஸ் பிப்பெட். ஏன்னா அது அந்த பில் பாத்தீங்கன்னாலே இட்ஸ் வெரி வெரி டயக்னாஸ்டிக். ஸோ we'll compare it with the Richards pipet now. So this is the Richards pipet and the Blitz pipet. So Richards pipet normally நம்ம ஒரு marshy habitat, wet habitatல தான் காணலாம். That's why I was saying it is not that common in Coimbatore area and the interior parts of Tamil Nadu. You know, that habitat is not as common as it is in the Chennai coast area. இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நிறைய சின்ன tanks இருக்கும். So இந்த மாதிரி habitatல Richards pipet அதிகமா காணப்படலாம். Blitz pipet வந்து இப்போ நீங்களே பாருங்க, இப்போ இந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்து Richards pipet எப்படி நேரா நிக்குது இல்ல. So அந்த posture பார்க்கும்போதே இது Richards pipet இருக்கலாம்னு நம்ம we should come to a conclusion. Blitz pipet paddy field pipet ஓட கொஞ்சம் ஆங்கிள் கம்மியா இருக்கும், ஒரு மாதிரி தரையோட தரையா இருக்கும் பார்க்கும்போது. அதுவும் அது ஃபிளாக்ஸா வரும்போது, Blitz pipet ஃபிளாக்ஸா இருக்கும்போது சர்வசாதாரணமா எல்லாம் கூட்டமா தரையோட தரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஹைட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சைட் ஷாட் டோட் லாக்கின் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும், தரையோட தரையா அப்படியே மீஞ்சிட்டே போகும். இப்போ if you notice also from between the two birds, the Richards pipet has a much longer tail and the Blitz pipet is slightly smaller tail. Not very it's almost the same size as paddy field, but Richards has a much longer tail.
And Richards pipet வந்து நம்ம hard ground or arid setupsல தான் generally we'll be able to see it more commonly than in other types of habitats. So this is another angle. Sometimes we get some sitting on the wire or sitting on trees, but this doesn't mean that it cannot switch. We saw earlier itself Richard pipet sitting on the wire. Blitz pipet na nariya vaati actually Blitz pipet I've seen more sitting on trees than any other pipet. Tree pipet oda na nariya Blitz pipet da paathirukken marathla. So we can't go by this. சில பேர் என்ன சொல்வாங்கன்னா இப்போ வயர்ல உட்கார்ந்தா கொஞ்சம் ரிச்சர்ட்ஸோ பேடியா இருக்கலாம், பிளிட்ஸ் பிப்பெட் மரத்துல இருக்க சோ பிளிட்ஸ் பிப்பெட்டா இருக்கலாம்னு we can't come to that conclusion. பேர்ட் பறந்தா அது எங்க வேணா உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி we can't say for sure. So it is better to go with these type of markers. நான் என்ன markers சொல்லியிருக்கேன்னா அந்த markers போனா it will be easier. So another common species we get in winter is the tawny pipit. இந்த டானி பிப்பெட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு மாதிரி வேக்டேல் லைக் அப்பியரன்ஸ்னு இருக்கும். என்னன்னா அது ஒரு லாங் டேல், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்ச்டு பேக்கா இருக்கும். நம்ம ஒயிட் ப்ரோட் வேக்டேல் ஒரு மாதிரி லாங் பேக் வச்சு இருக்கும்ல, கொஞ்சம் ஆர்ச் பண்ண மாதிரி. இப்போ மீதி பிப்பெட்ஸ்லாம் கொஞ்சம் பல்கியா உருண்டையா இருக்கும்ல, இது கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால ஒரு வேக்டேலிஷ் பாஸ்டர் மாதிரி இருக்கும். மற்ற பிப்பெட்ஸோட இந்த பில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கும். And it has a very dark eye stripe. So in the characteristics வந்து வெச்சனா we can say okay this is a tawny pipit. இப்போ ஜெனரலா நிறைய பேர் paddy field pipetடும் tawny pipetோட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. So paddy field pipit நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன வேணா ஹேபிட்டாட்ல இருக்கலாம். ஆனா paddy field ஆனா tawny pipit வந்து arid setupsல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேல் கலர் பிப்பெட் பாக்குறேன், அது ஒரு டானி மாதிரி இருக்கு ஆனா டானி கிடையாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது இட் இஸ் a பேல் கலர் பிப்பெட், ஆனா நான் வேக்டேல் ஸ்டாண்ட் சொன்ன மாதிரி இல்ல, அது கொஞ்சம் லம்பியா தான் இருக்குன்னா இட்ஸ் மோர் லைக்லி a paddy field pipit if I saw it in something like a hill station or something like that. So if I'm in an arid habitat na நான் கொஞ்சம் தைரியமா சொல்லலாம் ஓகே டானி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா the tawny pipetல it's a much more paler bird than the palest of the paddy fields in my opinion. And அது ஒரு ரொம்ப மார்க்கிங்ஸ் இருக்காது இப்போ முதுகுலலாம் கம்பேர் பண்ணும்போது. So that's a way of going with it along with that backtail like posture. Tree pipit. இப்போ tree pipit is more of a what do I say open country bird along with some, if there is some amount of scrub habitat here and there. அந்த மாதிரி ஏரியால you can see tree pipit pretty commonly, but for some reason the interior Tamil Nadu la more common than in our Chennai area. Chennai area it is slightly rare. You have very specific places you have to go to see tree pipit. There's another very similar species of bird to the tree pipit. Nariya pera especially eBird la when I see do review work, I find a lot of people mistake the tree pipit with the olive back pipit. So this is another species of bird which is found in winter. Ana idu more of olive back pipit vandu strictly dense forest areas la paakalam. And the dense forest enga vena irukkalam, mala mela irukkalam, plains la irukkalam, adu prachana illa. Elevation base panni nama romba po mudiyadu, ena tree pipittum higher elevation la paaka chance irukku. சுலபமா இல்ல ஆனா சான்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி ஓப்பன் ஹேபிட்டாட்ல இருக்கும்போது ட்ரீ பிப்பிட்க்கு சான்ஸ் இருக்கு. ஆனா if I'm in a dense forest இப்போ கோத்தகிரில எல்லாம் சிம்ஸ் பார்க்ல எல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்டட் ஏரியா இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேபிட்டாட்ல ஆலிவ் பேக் பிப்பிட் தான் பார்க்க முடியும். ட்ரீ பிப்பிட் வந்து you cannot see it in Sims Park kind of habitat generally. So we'll compare both the species of birds together. So if you notice இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல ஆலிவ் பேக் பிப்பிட் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி கிரீனிஷ் ஆலிவா இல்ல கம்பேர்ட் டு த ட்ரீ பிப்பிட். ட்ரீ பிப்பிட் ஒரு மாதிரி பிரவுன் கிரே கலர்ல வரும். And the mantle of the tree pipit is very streaked, whereas the olive back pipit doesn't have a very streaked mantle. Adu or madri plain ah irukum. And another fact of the olive back pipit is that you'll normally have in Tamil Nadu so far you can go with it, but there are always exceptions. வெள்ளையா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஸ்டிங்க்டா இருக்கும் கம்பேர் டு ட்ரீ பிப்பிட். கொஞ்சம் சின்னது and little duller colored. It is one way you can go ahead with it, but the ரொம்ப
அத பேங்க் பண்ணி போகாதீங்க. The better comparison is the streaking of the mantle, general coloration of the bird, and சில வாட்டி olive back pipit பாத்தீங்கன்னா இப்போ இந்த மூஞ்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு yellowish wash இருக்கும். சாதாரணமா கொஞ்சம் yellowish wash இருக்கும். அந்த மாதிரி வாஷ் வரலாம். So based on your habitat, the mantle marking and the general coloration of the bird, then the supercilium nature, you can identify between tree and olive back. And sadhanama, you will not see both in the same place. It is extremely difficult to see both in the same place. Not impossible, but it is difficult to see both in the same place. Then there's the Nilgiri pipit. The Nilgiri pipit, the most important ID marker, according to many experts, is the dark bill. Almost all Nilgiri pipits will have a very dark bill. So this is one of the most important characteristics we ascertain. And Nilgiri pipit வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். It's endemic to the southwestern Ghats. So சில pocketsல தான் இருக்கும். So இப்போ I can't say that I saw Nilgiri pipit from Chennai, for example. Nilgiri pipit now it will be there in the Nilgiri areas in the Palni hills. சில select areasல தான், and I think Kanyakumari sideல KMTR sideல there is some records, I'm not sure. So the Nilgiri pipit வந்து you can identify it by the dark bill. And the olive back pipit, tree pipit oda compare panna, it is a more streaked bird. So a very heavily streaked bird, open habitat idho, or a grassland habitats la dhaan adha paaka mudiyum. And very high elevation. You will not get in the lower elevations of the mountains. You'll always get them in higher elevations. Some places like Berry Gem and Kodaikanal are not very good places to see Nilgiri pipit for those who want to try finding the bird. The last but rarest pipit, which I have not yet seen, is the long-billed pipit. Long-billed pipit has two very important factors to consider. Ipo the tail vandu long ah irukna, there is a very good chance for a long-billed pipit. Ana sila vaati you might get some pipits with a little longer tail and might confuse. Ana in the lower irukilla, the lower, now the dark lores are only found in long-billed pipit. நம்ம ரிச்சர்ட்ஸ் பிப்பெட்டோ பிளிட்ஸ் பிப்பெட்லோ பேல் லோர்ஸ் தான் இருக்கும், டார்க்கா இருக்காது. லாங்-பில்ட் பிப்பெட்க்கு தான் டார்க் லோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த த்ரோட்ல ஒரு ஸ்ட்ரைப் இருக்கு இல்லையா, அது ஸ்மாலார் ஸ்ட்ரைப்னு கூப்பிடுவாங்க. அது கொஞ்சம் இன்டிஸ்டிங்க்டா இருக்கும் மீதி பிப்பெட்ஸோட கம்பேர் பண்றது கூட. ஸோ இந்த மாதிரி லைட்டர் ஸ்ட்ரீக்கிங், டார்க் லோர் அண்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி லாங்கர் பேர்டா இருக்கும். Though the pair long-billed pipit vechale, actually I would have called it the long-tailed pipit. In other tail romba longer compared to the other species of pipits we find. Long-billed pipit vandu romba local bird. Tamil Nadu romba select areas la da paakalam. Or madri rocky habitat. And madri enna wherever you can see yellow-throated bulbul, andha mari habitat la long-billed paakradhukku chance irukku. So if you know some places where you have seen the yellow-throated bulbul, that areas you can try. இப்போ yellow-throated bulbul வந்து நம்ம அந்த கோடை foothills, ஜிஞ்சி அந்த மாதிரி சைடுல எல்லாம் பார்க்கலாம் இல்ல, கோயம்புத்தூர் சைடுல எல்லாம். So அந்த மாதிரி ஏரியாஸ்ல ட்ரை பண்ணலாம் if you want to try seeing the long-billed pipit. But it is a very rare and very restricted bird as such in Tamil Nadu. Ana in other places it is easier to see it. In Karnataka, I think it's commonly seen in Nandi Hills regularly. So I've come to the end of the presentation. I thought I'll have a more interactive session. So if you have any doubts, you can ask me. Okay, யாருக்காவது क्वेश्चन இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, இல்லனா chat boxல டைப் பண்ணுங்க, நான் அவருக்கு சொல்றேன். Sir? Yeah. Sir? Yeah, I can hear you. Tell me. Sir? Sir, இந்த ட்ரீ பெப்பட் வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்கும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சார்? So tree pipit வந்து you will find it more in open country. இப்போ அதுக்கு lower elevationல இருக்கலாம், higher elevationலயும் இருக்கலாம். higher elevationல சாதாரணமா அவ்வளோ பார்க்க முடியாது than compared to lower elevation. ஆனா அங்கேயும் காணப்படலாம். ஆனா ட்ரீ பிப்பெட் வந்து லைக் ஐ செட் ஒரு மாதிரி brown gray பேர்டா இருக்கும். அந்த mantle ஏரியால ஸ்ட்ரீக்கிங் இருக்கும். You want me to show you one more time the tree pipit? Just show 1 minute.
See, you can see this brownish gray appearance la mari brown gray appearance irukum, very prominent stripe, thinner supercilium, not so white, and this mantle area is little streaking irukku in the area la. So இப்படி நான் யூஸ் பண்ணுவேன் ஜெனரலா ட்ரீ பெப்பட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. Okay, thank you, sir. No issues. Can you just show me the slide number 3, sir? Slide number 3. Okay. One second. This one, right? Just the habitats. Yeah. Okay. So just you can take on other questions. I'll take a look for a minute here. Okay. Yeah. Sure. Okay. No issues. Yeah. Any other doubts? I think Chat flank box, streaking could also be yes. a useful tool to distinguish yes. two groups of pippets. Yes, correct, uncle. I was not sure of how to say that in Tamil, so I left that point for now. The flank streaking. Sir, Badri sir, நீங்க தமிழ்ல சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் சொல்லலாம் சார், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். You can take off these slides. அதான் வயிற்றுக்கு மேல் பாகம், அதாவது சைடு பாகம், அதாவது என்ன சொல்லலாம், அது வந்து இடுப்பு பாகம்னு சொல்லலாம் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா. இல்லை நம்ம காலுக்கு மேல் பாகத்துல விங்குக்கு கீழே வந்து அந்த இடத்துல சைடில் வந்து அந்த ஸ்ட்ரீக் இருக்குதுன்னா அது வந்து இந்த 3க்கு தான் இருக்க முடியும். இது ட்ரீ பிப்பெட்டு, ஆலிவ் பேக் பிப்பெட்டு, as well as நீல்கிரி பிப்பெட். வேற ஸ்பாடிஃபீல்டு, பிளைட்ஸு, டானி, ரிச்சர்ட்ஸ் இது எதுக்குமே வந்து சைடில் வந்து ஸ்ட்ரீக்ஸ் இருக்காது. அது நெஞ்சில் மட்டும் மார்பில் மட்டும் தான் இருக்கும். வயிற்றோட சைடு பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயிற்றோட சைடு பாகத்துக்கு ஸ்ட்ரீக்கிங் போகாது இந்த கடைசி 4 பறவைகளுக்கும். ஸோ மொதல் 3க்கும் கட்டாயம் இருக்கும். மித்த சில ஸ்பீசிஸ்லாம் இருக்குது, பட் அது தமிழ்நாட்டுக்கு வராது. பஞ்சாப்லலாம் அந்த வாட்டர் பிப்பெட்டு, ரோசி பிப்பெட்டு, மெடோ பிப்பெட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ப்ராக்டிக்கலி வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சைடு ஸ்ட்ரீக்கிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த 2 குரூப்பையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, அப்படியே ஒரு தடவை வந்து ஒவ்வொன்றையும் எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் மாதிரி லைட்டா சொல்ல முடியுமா? ரீகேப்பா? ஓகே, ஷூர். ஸோ இப்போ பேடிஃபீல்ட் வந்து அதான் I'll start with ரிச்சர்ட். ரிச்சர்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்க்கறதுக்கே. இட்ஸ் a smaller head with a larger bird. So you can say, and if I'm in an open habitat, ஏதோ வயர்லனா தரையில தான் பார்ப்பேன். ஸோ அது மாதிரி upright postureல இருந்தா, if it's in a 90-degree posture, okay, this could be a Richard's pipit. No, I'm seeing a bird which is more of a horizontal type, and it has a very short bill, conical bill, sometimes people call it, one short conical bill, and it has smaller tail than the Richard's pipit na Blitz pipit na pona. Blitz almost always is in arid habitat, but you can't see it in other habitats which are near arid habitats. Or பக்கத்துல arid habitat irukama irukadu இருக்கும், but I might see it in a grassland near that arid habitat. So adku the birds can fly, no, they can come wherever they want, so in that area it will be there. Tawny pipit வந்து ஒரு மாதிரி like I said arched back இருக்கும், wagtail like posture, long tail, wagtail like posture, ஒரு மாதிரி pale bird without streaking on the back. இதெல்லாம் eliminate பண்ணிட்டு இது மூணும் இல்லனா I can go with paddyfield pipit. It's a smaller bird with a shorter tail, more rounder appearance, and larger head to body ratio, large compared to Richards. Everything is very relative, I'm speaking. Yeah, so that's like a small recap for at least these 4. Yeah, thank you கோயம்புத்தூர் சிட்டி பேர்ட் சார்பா வந்ததுக்கு நன்றி. Thank you Vikash. Thank you everyone.